हरे रामेति कृष्णेति नामसङ्कीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। जय बोलो श्री प्रेमिकेन्द्र सद्गुरुनाथ महाराज की जय। सर्व संतनों की जय। ராதே கிருஷ்ணா சகீஸ். இன்றைய தினம் நாம் ஸ்ரீ கும்பன்தாஸ் இவருடைய சரித்திரத்தை காண இருக்கிறோம். மகத்துவம் வாய்ந்த சரித்திரம் இவருடையது. நாபா கோஸ்வாமிஜி பக்தமாலை எழுதின அந்த நாபா கோஸ்வாமிஜி சொல்லும்போது, கலியுகத்துல அதி பரோபகாரி, ஆசிரித்த ஜனங்களுடைய மனோரத்தம் பூர்ணம் செய்யும் காமதேனு இவர் அப்படின்னு சொல்லிட்டு கும்பன்தாஸை பத்தி அந்த முதல் சௌப்பாய் எழுதுறதுல அவர் சொல்றார். அப்படி இவர் அந்த காமதேனுக்கு சமானமா இருந்தாராம். பரம நிஷ்கிஞ்சன் இவர். ஆனா எப்படி நிஷ்கிஞ்சன் அப்படின்னா அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, நாபா கோஸ்வாமிஜி சொல்றார், அவருடைய தலையில அணிஞ்சுக்கிற அந்த டர்பன் இருக்கு இல்லையா, அதுல 70 இடத்துல ஓட்டை இருக்குமா. அப்படி ஒரு பரம நிஷ்கிஞ்சனா இருக்கக்கூடியவர் இவர். இப்போ தன நிறைய இருந்து அந்த தனத்தை அள்ளி அள்ளி கொடுக்கறதுனால யாருக்காவது மங்களமா? இது ஒரு பெரிய பரோபகாரமே இல்லை அப்படின்னு அவர் சொல்றார். என்ன அப்படின்னு சொன்னா, எல்லா தானங்களையும் விட மிகப்பெரிய தானம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டானா, பகவத் பக்தியையும் பகவத் பிரேமையையும் தானமா கொடுக்கறது தான் பெரிய தானம். கோபிகைகள் அந்த கோபிகா கீதத்துல கூட என்ன சொல்றார், பூரிதா ஜனாஹா அப்படின்னு சொல்றார். அதாவது யார் தானம் செய்யறவா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, பூலோகத்துல பகவானுடைய லீலா அமிர்தங்கள், அவருடைய நாமாமிர்தங்கள், அவருடைய கதாமிர்தங்கள், இதெல்லாம் யார் தானம் செய்து அடுத்தவர்களுடைய மனசுல பக்தியை விளைவிக்கின்ற அந்த சந்துக்கள், அவாதான் அந்த தானம். அதுதான் உலகத்திலேயே பெரிய பிரேம தானம். அதுதான் பெரிய தானம் அப்படின்னு இவர் சொல்றார். கும்பன்தாஸ் எப்படி நிஷ்கிஞ்சன், ஆனா அவர் எப்படி பெரிய பரோபகாரி, எப்படி அவர் பெரிய தானம் பண்ணார் அப்படின்னா, வைஷ்ணவ பக்தர்களுக்கு அவர் பெரிய பரோபகாரி. அவருடைய பூரா சரித்திரத்தை கேட்டு அந்த மனசுல ஒரு மாற்றம் ஏற்படுகிறதே, பகவத் பக்தி ஏற்படுகிறது. அதுவே வைஷ்ணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மகா பெரிய சிக்ஷை அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றார். அப்படி சொல்லிட்டு அடுத்தது சொல்றார், குரு நிஷ்ட அப்படின்னா யாரும் சொல்லணும், சேவால நிஷ்ட அப்படின்னா யாரை நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அதாவது இந்த நிஷ்டாவுக்காகலாம் ஒருவர் பிரயாசப்பட்டு ஜீவன காலம் பூரா ஏதோ உபதேசங்கள்லாம் சொல்லி அதனால இந்த நிஷ்டாவை ஏற்படுத்திட முடியாது மக்களுடைய மனசுல. என்ன அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டா, அவருடைய ஜீவன காலம் பூரா இந்த நிஷ்டைகளை தாரணம் தானே செய்து வாழ்ந்து காட்டி அதன் மூலமாக வைஷ்ணவர்களுடைய மனசுல ஒரு புரட்சியை ஏற்படுத்தினவர் இவர். என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டானா, சில உபதேசங்கள்லாம் சொல்லி கொடுத்து அதை தாரணம் செய்யறதுனால அந்த உன்னத ஸ்திதியை அடைஞ்சிட முடியாது அப்படின்றார் பக்தமால்ஜி. அப்படின்னா அற்புத ஸ்திதி அதை ஒருத்தருக்கு கொடுக்க முடியும். இந்த ஸ்திதிய அது யாரால அப்படின்னா, அதை ஆச்சரண நிஷ்டையினால வாழ்ந்து காட்டி உலகத்துக்கு அந்த நேத்திரம் துவாரா, அதாவது கண் மூலமா கண்ணால சில பாவங்களை புரிய வைக்கிறது, அப்புறம் அவருடைய முகத்தை பார்த்து அதனால நம்ம புரிஞ்சுக்கிறது, அப்புறம் அவர் வாழ்ந்து காட்டின விதத்தை பார்த்து ஐயோ இப்படி இருக்கணுமே அப்படின்ட்டு நம்ம அதை பார்த்து அப்படி ஆச்சரண நிஷ்டையினால உலகுக்கு வாழ்ந்து காட்டி
வெறும் சப்த மாத்திரேன இல்லாம இப்படி சிரேஷ்டமா இருக்கக்கூடிய ஸ்ரீ கும்பன்தாஸ் வந்து கலியுகத்துல காமதேனுக்கு சமானம் அப்படின்றார் அவர். காமதேனுன்னா என்ன அப்படின்றதுக்கு அடுத்தது அவர் சொல்றார், நமக்குள்ள என்ன ஒரு இச்சை இருக்கோ, என்ன நடக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதை வந்து அதுக்கு அருகில் போனோம்னா, அந்த காமதேனுக்கு பக்கத்தில் போனோம் அப்படின்னா அது தானாக நடந்துடும். அதுக்கு பேர் தான் காமதேனு. காமதேனுன்றது வந்து பகவானுக்கு ரொம்ப பிரியமானது இல்லையா? பகவான் வந்து காமதேனுவுக்கு வசமாயிடுறான். பகவான் வந்து அவன் வந்து பசுக்கள்னா அப்படியே பிராணனையே விடக்கூடியவன். அவன் வந்து அவன் அப்படி அவன் பிரியப்படுற மாதிரி, அவன் வசம் ஆகிற மாதிரி வாழ்க்கையில நடந்து காட்டி வழிகாட்டியா பக்தி ராஜ்யத்துல பகவானை நம்ம அடைகிற வழி என்னன்ற வாஸ்தவ ரகசியம் அறிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு பரம கல்யாணக்காரியா இருக்கிறது இந்த கும்பன் தாசனுடைய சரித்திரம். இதை ரொம்ப உன்னிப்பாக கேட்டு இது 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 மனசுல ஏற்படுத்தக்கூடிய பலவிதமான மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படும் போது, அப்போ நம்மள அறியாம நம்ம அந்த ஸ்ரீநாத்ஜிக்கும் இந்த கும்பன் தாஸ்ஜிக்கும் அது தானா நம்மளை அறியாம அந்த ஒரு சந்தோஷம் அப்படின்றது, அதாவது அவர் சொல்றார், சுகம் துக்கம் இதை வாழ்க்கையில பார்த்துட்டு இதுவே தான் பெரிய லாபம், பரம லாபம் அப்படின்னு நினைச்சுன்னு இருக்கா. ஆனா வைஷ்ணவன்றவன்றது எப்படி இருக்கணும் அப்படின்னா, சாந்தி, சுக சாந்தி அது எங்கேருந்து கிடைக்கும்? அது சாக்ஷாத் ஸ்ரீநாத்ஜி, அது பகவானால மட்டும்தான் சாந்தியை கொடுக்க முடியும். ஒரு தடவை மனசு சாந்தி அடைஞ்சு அவனுடைய பாதத்துக்கிட்ட போய் அவனை ஆசிரியிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இதை விட சம்பத்து வேற என்ன இருக்கு அப்படின்னு இவருடைய பாடல்கள்லாம் அப்படியே சூர்தாசனுடைய பாடல்கள் எப்படியோ அதை விட பன்மடங்கு. அதாவது ஸ்ரீநாத்ஜி வந்து குழந்தை மாதிரி பின்னாடி ஓடி வந்துடுவான் எப்ப பார்த்தாலும். மேல சரித்திரத்தை தொடருவோம். கும்பன்தாஸ் வந்து பரம ஆதர்ஷ வழிகாட்டி. இவர் கும்பன்தாஸ் வந்து விரஜத்தை சேர்ந்தவர். இவர் வந்து கோவர்தனத்துக்கு பக்கத்துல ஜமுனாவத்துன்னு ஒரு கிராமம் இருக்கு. அந்த ஜமுனாவத்துன்ற கிராமத்துல பகவன் தாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெற்றோர், அவருக்கு குழந்தையா இவர் வந்து பிறக்கிறார். இவர் வந்து சத்திரியர். கார்த்திக கிருஷ்ண ஏகாதசி, அதாவது ரமா ஏகாதசி, அது என்னன்னா அந்த தீபாவளிக்கு 5 நாளைக்கு முன்னாடி வரும் பார்த்தீங்களா, அதுதான் ரமா ஏகாதசி. அந்த ஏகாதசி அன்னைக்கு தான் இவர் ஆவிர்பாவம் ஆனார். இவர் வந்து கௌரவ சத்திரியர். மாதா பிதா வந்து இவருக்கு வந்து நாமகரணம் கும்பன் தாஸ் அப்படின்னு தான் பேர் வச்சா. அதுக்கு ஒரு சம்பவம் நடந்தது அவளுடைய வாழ்க்கையில, இவருடைய பெற்றோருடைய வாழ்க்கையில. என்ன அப்படின்னா, ரொம்ப வருஷ காலம் இவருக்கு வந்து குழந்தை பாக்கியமே கிடையாது. இவருடைய பெற்றோருக்கு குழந்தை பாக்கியமே இல்லை. சரி, தீர்த்த யாத்திரை போய் நம்மளுடைய பாவங்களை கழிச்சுட்டு பகவான்கிட்ட பிரேரணை பண்ணோம்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு குழந்தை பிறக்குமோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு இவ தீர்த்த யாத்திரை போறா இவருடைய பெற்றோர்கள். இப்போ வழியில ஒரு மகாத்மாவை பார்க்கறா. அப்போ வந்து அவர்கிட்ட காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ண உடனே, அப்பா என்ன வேணும்? எங்களுக்கு புத்திர பிராப்தி வேணும், வேற என்ன வேணும்? அப்பா இன்னைக்கு கும்ப சங்கராந்தி, இன்னைக்கு என்ன பண்ண, கும்பராசியில அந்த மாதம் பிறக்கிறது இல்லையா, அந்த பிறந்தா அதுக்கு பேர் கும்ப சங்கராந்தி. மகர ராசியில இருக்கும்போது மாசம் பிறக்கும் அது மகர சங்கராந்தி. அந்த மாதிரி அந்த கும்பராசியில மாத பிறப்பா இன்னைக்கு கும்ப சங்கராந்தி. இன்னைக்கு இன்னொன்னு, இன்னைக்கு புண்ணிய பர்வாதினம் வேற. அதனால நீ நேரா போய் நீ வந்து நான் ஸ்நானம் பண்ணியானா, கும்ப ஸ்நானம் பண்ணியானமா உனக்கு வந்து கண்டிப்பா மாக ஸ்நானம் இல்லைனா இப்படி பண்ணியானா உனக்கு வந்து குழந்தை பிறக்கும்பா, பகவானுடைய கிருப்பையினால பிறக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். சொன்ன உடனே இவா போய் அந்த கும்பஸ்நானம் பண்றான். அப்புறம் வந்து பர்வாதினம்னா தர்ப்பண இத்தியாதிகள் பண்ணிட்டு நதிக்கரையில், அப்புறம் அவ யதாசக்தி தான தர்மாதிகள் பண்ணிட்டு ஆத்துக்கு வரா. வந்தாவிட்டு கொஞ்ச நாள்லயே இவருடைய மனைவி கர்ப்பவதி ஆயிடுறா. கர்ப்பவதியாகி கும்பன் தாஸ் ஆவிர்பாவம் ஆறார்.
அந்த கும்பசங்கராந்தி ஆசீர்வாதத்தினால பிறந்ததுனால அவ அப்பா அம்மா இவருக்கு வந்து கும்பன்தாஸ்னே பேரை வச்சுட்டார். இந்த கும்பன்தாஸ் ஜி மகாராஜ் வந்து ஸ்ரீ கும்பன்தாஸ் மகாராஜ் கி ஜெய். பால்ய காலத்திலேருந்தே இவர் ரொம்ப சாத்வீக பிரகிருதி, ஒரே குழந்தை, குடும்பமான ஏழை குடும்பம் தான், கொஞ்சமா நிலநட்டு உண்டு, அதுலேருந்து வர ஏதோ தானியங்களை வச்சுட்டு காலக்ஷேபம் ஆகும். சின்ன வயசுலேருந்தே இவர் வந்து திவ்ய திவ்ய குணங்களோடு நடந்து கொள்வார். அதில் வந்து 2 குணம் ரொம்ப பிரதானமாக எல்லாரையும் கவர்ந்து இழுக்கும் குழந்தையிலேருந்தே. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டானா, பிறந்த காலத்திலேருந்தே இவருக்கு கவித்துவ சக்தி அதிகம். சுவாபாவிகமாகவே இவர் வந்து பகவானுடைய பரிக்கர் தான் இவர். அலௌகிக சக்தி இவர்கிட்ட உண்டு. ரொம்ப அழகாக பாடுவார். இவருக்கு வந்து திரிய குலம் பிறந்தது, விவசாயம் தொழில். இவர் வந்து யார்கிட்டையும் போய் சங்கீதம்லாம் கற்றுக்கலாம் இல்லை. இவர் பாடுறது, இவருடைய கண்டஸ்டம் அவ்வளோ ரொம்ப நல்லா இருக்கும். இவருடைய குரலுடைய இனிமை கேட்கவே முடியாது. அந்த அளவுக்கு உச்சஸ்தாயில் இருக்கும் இவருடைய கீர்த்தன்லாம். அந்த கீர்த்தன் சேவாக்காகவே இவர் பிறந்தாரோன்ற மாதிரி எல்லாரும் ஆச்சரியப்படுவா. கண்ணை மூடிண்டு தம்புராவை மீட்டுண்டு சின்ன குழந்தையா இருக்கும்போதே அப்படி உட்காந்து பாடுற அழகை பார்த்து அம்மா அப்பா 2 பேரும் சொக்கி போயிடுவா. இவரும் சூர்தாஸ் மாதிரி தான். உத்தம் கோட்டி சங்கீத வித்வான் இவர், உத்தம் கோட்டி. இப்போ இவருக்கு வந்து கொஞ்சம் அந்த கல்யாண வயசு வந்த உடனே அந்த விரஜத்துக்கு பக்கத்துலேயே அங்கே பகுலாவன்னு ஒரு வனம் இருக்கு. அங்கே ஒரு பெரிய விஷாலமான பகுலா கூண்டு இன்றைய தினம் கூட இருக்கு. அங்கே அதுக்கு பக்கத்தில் தான் இவருடைய மாமியார் வீடு. இவர் கும்பன்தாசனுடைய மனைவி வந்து பெரிய பக்தை அப்படிலாம் கிடையாது. ஏதோ கோயிலுக்கு போனால் நமஸ்காரம் பண்ணுவா, லௌகிகமாக இருப்பாள். இந்த வைஷ்ணவ மகாபுருஷர்கள் லௌகிகாலுக்கு சம்பந்தம் ஆனவிட்டு அது ஒன்றே போதுமே. குறைந்த பக்தி இருந்தாலும் அவள் கரையை கடந்துருவாளே. ஏதோ கொஞ்சம் பணம் காசு இல்லை, ஆனால் அதை பற்றி அவர் என்றைக்குமே நினச்சது கிடையாது. ஆனால் புத்திர பிராப்தி இல்லைன்ற அந்த ஒரு குறை மட்டும் அவருடைய மனைவிக்கு ரொம்ப உண்டு. அந்த காலத்தில் பெரிய மகான் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் உலகத்தில் அவர் வந்தார்னா போய் எல்லாரும் அப்படியே அவருடைய காலில் விழுந்துருவா அப்படின்னா அது வந்து ஸ்ரீ வல்லபாச்சாரியார் தான். அவர் பிரஜ பரிக்கிரமா பண்ணுறதுக்கு அடிக்கடி வருவார். அவர் அந்த மாதிரி அந்த சமயம் கிரிராஜ் வந்திருந்தார், கோவர்தனத்துக்கு வந்திருந்தார். அப்போ இந்த வல்லபாச்சாரியருடைய தரிசனம், இந்த சத்சங்கம் முதல்ல ஏற்படுறது. அங்கே எல்லாருமே வந்து வல்லபாச்சாரியார் வந்து இறங்கியிருக்கா அப்படின்னா உடனே எல்லா ஜனங்களும் வருவா. அவர் பகவத்குணம் சொல்லுவார், எல்லாத்தையும் கேட்பா, அவர்கிட்ட தீட்சா வாங்கிப்பா. இப்படி இருக்கும். சரி, கும்பன்தாஸ் நினச்சி பார்க்குறார், இவர் அடைல்ன்ற கிராமம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, அது வந்து அலகாபாத் பக்கத்தில் இருக்கிற கிராமம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா போன சரித்திரத்துக்கு முந்தின சரித்திரத்தில். அப்படி அந்த அட்டைலுக்கு அட்டையிலேருந்து கிளம்பி ஸ்ரீ வல்லபாச்சாரியார் இங்கே வந்திருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு பத்னிகிட்ட சொல்கிறார். சரி வரியா, நம்ம 2 பேரும் வேணும்னா அவரை போய் நம்ம பார்த்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வருவோம், அவரை போய் எனக்கு தரிசனம் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, நம்ம போவோமா அப்படின்னு பத்னிகிட்ட கேட்குறார். சரி அதுக்கு என்ன, போவோமேன்னு 2 பேரும் கிளம்புறா. உடனே இவா 2 பேரும் வந்து பார்க்குறார். பார்த்துட்டு பிரதம தரிசனம் ஆறுது. எப்பவுமே குருநாதர்கிட்ட பிரதம தரிசனம் தானே வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையான நாளே அதுதானே. அந்த ஜென்மார்த்தம் அவன் என்ன கஷ்டப்பட்டுருக்கானோ அந்த கடன்லேருந்து அவனை விடுவிக்கிறதுக்கு வந்த மகாபிரபு தானே குருநாதர். பகவானால பிரேரணை பண்ணி அனுப்பிக்கப்பட்டவர் தானே இந்த குருநாதர் இந்த பூலோகத்துக்கு. பகவானுடைய பரிக்கர்கள் தானே சாட்சாத் குருநாதர்கள். வந்து 2 பேருடைய கால்லையும் 2 பேரும் சேர்ந்து இவருடைய காலில் விழறா, நமஸ்காரம் பண்ணுறா. நமஸ்காரம் பண்ணி பிரதம தரிசனம் ஆனவுடனே இவருடைய மனசில் சரணாகதி வந்துடுறது. அந்த ஒரு நிலைமைக்கு போயிடுறார். உடனே என்ன வேணும்னு கேட்குறார். எங்களை முதல்ல நீங்கள் ஏற்றுக்கோங்க, அவ்வளோதான் எங்களுக்கு வேணும். எப்படி இருக்கு பார்த்தேளா, இது வேணும் அது வேணும்னு கேட்கலையே, எங்களை ஏற்றுக்கோங்க அதுதான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறார்.
எப்பேற்பட்ட பாவம்! இந்த ஒரு சந்து, ஒரு குருநாதரும் பூலோகத்துல அவதாரம் பண்ணும்போது, இந்த போன சரித்திரத்துல சொன்னேன் இல்லையா? ஒரு மாலைய அவ கையில குடுத்து அனுப்புவான். அந்தந்த மாலைக்கு தேவையான அந்த நவரத்தினங்கள், அந்த முத்துக்கள், என்ன முத்து மாலைனா முத்து, நவரத்தின மாலைனா எது எது எங்கெங்க போய் சேரணுமோ, அந்தந்த பக்தாள அந்த மாலையில இவளுக்கு சிஷ்யாளா பண்ணி, அப்படி கோத்துருவான் பகவான் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அப்படி கும்பன்தாஸ் வந்து வல்லபாச்சாரியருடைய அந்த மாலையில இருக்கிற நல்ல முத்து அவர். இப்போ இப்படி நீங்க என்னை ஏத்துக்கோங்க அப்படின்னா உடனேயே இந்த பிரார்த்தனையை கேட்ட உடனே அவர் பார்த்து இவரை பார்த்து கண்ணாலேயே ஒரு அனுகிரகம் முதல்ல பண்ணார். அதுதானே ரொம்ப முக்கியம். நேத்திர கடாட்சம், அந்த நேத்திர தீட்சன் இருக்கிற வேல்யூ காலத்துக்கும் அந்த குருநாதரை திரும்பி 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 நினைக்கக்கூடிய ஒரே தருணம் அந்த முதல் பிரதம தரிசனத்துல கிடைத்த அந்த நேத்திர தீட்சை தானே. உடனே இவா 2 பேரையும் உட்கார சொன்னார். உடனே பிரம்ம சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டார். அப்படின்னா என்னன்னா, அவர் தன்னுடையவரை ஆக்கிட்டார், தீட்சை கொடுத்துட்டார். பகவானுடைய சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கிற குருதானே குருநாதர். பார்த்தார், ஏதாவது வரம் கேளுப்பார். ஏன்னா உலகத்திலேயே நடமாடும் தயாளு யாரு? குருநாதர் தான். பகவான் நம்மளுக்கு எதிர்க்க வர முடியுமா? அந்த யோக்கியதை முதல்ல நம்மளுக்கு இருக்கா? அப்போ பகவானுடைய ரூபத்துல நடமாடும் தெய்வம் தயாளு யாருன்னா அந்த குருநாதர் தானே. உடனே உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளுப்பா, நான் ரொம்ப துஷ்டியா இருக்கேன் அப்படின்றார் வல்லபாச்சாரியார். உடனே இவர் தனம் கேட்கல, சம்பத்து கேட்கல, ஒண்ணுமே கேட்கல. அவளுடைய மனைவி என்ன பண்ணா, அவ வந்து அவ சரளமா எல்லா ஸ்திரீகள் மாதிரி தானே அவ வந்து பெரிய பக்தையெல்லாம் கிடையாது, அவளுக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஞானமும் கிடையாது. அவ வந்து என்ன செஞ்சா, சரி நீங்க ஏதாவது எனக்கு கொடுக்கணும்னு நினைச்சாலும் வச்சுக்கோங்களேன், எனக்கு குழந்தை வரமே கொடுங்கோ, எனக்கு குழந்தையெல்லாம் இல்லை, எனக்கு குழந்தை கொடுத்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அப்படியே சொல்லிட்டா. உடனே அவர் வல்லபாச்சாரியார், அம்மா தேவி கவலைப்படாதம்மா, ஒரு குழந்தை நீ என்கிட்ட கேட்டம்மா, உன் வீட்டில் 7 குழந்தைகள் பிறக்க போறா, கவலையே படாத அப்படின்ன உடனே அவன் ரொம்ப பிரசன்னமாயிட்டா. அவளுக்கு அதுதானே கவலை, ரொம்ப வருஷமா அவள் ரொம்ப பிரசன்னமாயிட்டா. உடனே அங்கேயே அப்படியே வச்சு கும்பன்தாஸ் அவளை கோச்சுக்கிறார். குரு வந்து வரம் வாங்கிக்கோன்னு உன்னை சொன்னார், நீயே குழந்தை வரம் கேட்ட? தனம், குழந்தைகள், சௌபாகியம் இதெல்லாம் வந்து பிராரப்தம் இருந்தா கிடைக்க போறது. அதால சுகமும் வரப்போறது, துக்கமும் வரப்போறது. அதெல்லாம் பிராரப்தம் இருந்தா கிடைக்க போறது, இல்லைன்னா கிடைக்காது. பகவத் பக்தி ஒன்று தானே கேட்டாலும் கிடைக்காத ஒன்று. நீ அவர்கிட்ட கேட்டு பெற்றுன்னு இருக்க வேண்டியது பகவத் பக்தி கேட்டுக்கணும் இல்லையா? நீ என்னுடைய மனைவியா இருந்தியானா நீ இந்த மாதிரி லௌகிக்கமா கேட்டது எனக்கு துளி கூட பிடிக்கல அப்படின்னு பொண்டாட்டியை கடிஞ்சுக்கிறார். உடனே அவ அதுக்கு பதில் சொல்றா, இதை பாருங்க, நான் வந்து எழுத படிக்க தெரியாதவ, ஏதோ என் மனசுல வந்ததை நான் கேட்டேன், உங்களையும் தானே இப்ப கேட்க சொல்றார், நீங்க கேளுங்க எது வேணுமோ அதை, எனக்கு இதுதான் வேணும், அதனால நான் இதை கேட்டேன். உடனே வல்லபாச்சாரியார் இதெல்லாம் கேட்காத மாதிரி அவர் எங்கேயோ யாரையோ பார்த்துட்டு இருந்தார். ஆனாலும் அவர் காதில் விழுந்த உடனே அவர் திரும்பி பார்த்து சொன்னார், பாருமா 2 பேரும் இங்கே சண்டை போடாதீங்கோ, அப்பா உனக்கு என்ன வேணுமோ அது நீ கேட்டு பெற்றுக்கோப்பா. அவளுக்கு வேண்டியது அவ கேட்டுட்டா, அவளுக்கு ஒன்றும் உலக அறிவு அவளுக்கு அவ்வளவா கிடையாதுப்பா, நல்லவ அவளை ஒன்றும் சொல்லாத, உனக்கு என்ன வேணுமோ அதை நீ கேட்டு வாங்கிக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். கும்பன்தாஸ் பாட ஆரம்பிச்சுட்டார். முதல் பாட்டு பாடுறார் தன்னுடைய குருநாதர் எதிர்க்க. ஸ்ரீ வல்லபு கோ பலிஹாரி, ஸ்ரீ வல்லபு கோ ஹரிஹார் बलिहारी, सब हीनों को वचनामृत सींचत,
कगे अंदर दुख हारी, कगे अंदर दुख हारी, श्री वल्लभ को बलिहारी। नावनी कुंज मंदिर की लीला, नावनी कुंज की मंदिर की लीला, विहरत नित्य बिहारी, श्री वल्लभ को बलिहारी। कुंभन दास प्रभु गोवर्धन दर ओहि उदासी तिहारी, श्री वल्लभ को बलिहारी, श्री सद्गुरु को बलिहारी அப்படின்னு பாடி அவருடைய சரணத்துல விழுந்தார். கண்லேருந்து தார 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 தாரையா அப்படியே தண்ணீர் கொட்டுறது. என்ன கேட்டார் தெரியுமா குருவண்ட? எனக்கு நிக்குஞ்ச மந்திரத்துல, நிக்குஞ்சத்துல பிரியா பிரீத்தம் ராதாகிருஷ்ணனுடைய அவளுடைய லீலைகள் எனக்கு பிராப்தி ஆகணும். நான் ராதா தாசியா ஆகணும். ராதா கிரிதருக்கு நான் சேவா செய்கிற சௌபாகிய பிராப்தி ஆகணும் ஹே குருநாதா அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்திச்சுக்கிறார். இந்த பாட்டை கேட்ட உடனே அவருடைய கண்லேருந்து, வல்லப்ஜியுடைய கண்லேருந்து தண்ணி வந்துட்டு அவர் சொன்னார். அவர் 2 கரங்களையும் எடுத்தார், கும்பன்தாசனுடைய தலைமையில வச்சு அவனை ஆசீர்வாதம் பண்ணார். அவனுடைய வாஞ்சை பூர்த்தி ஆகும்பா. அந்த சமயமே இவருடைய அந்த குருவினுடைய கிருப்பையினால இவருக்கு பகவத் லீலா, எல்லா லீலாவுடைய ஸ்மிருதியும் நிரந்தரம் அப்படியே பிராப்தி ஆக ஆரம்பிக்கிறது. அப்படியே அவர் கண்ணு முன்னாடி அப்படியே தெரிகிறது குருநாதனுடைய கடாட்சத்தினால. எனக்கு இந்த கவித்துவ சக்தியும் இந்த கீர்த்தனம் பாடுற சக்தியும் தாங்கள் எனக்கு நீங்கள் பிராப்திக்கணும் அப்படின்ன உடனே, ஏற்கனவே உங்ககிட்ட இருக்கேப்பா, அதுக்கு என்ன குறைச்சல்? நான் உனக்கு ஒரு பெரிய வரம் கொடுக்குறேன்ப்பா, நீ கேட்ட இல்லையா? என்னன்னா, இங்க இருக்கிற அந்த கோவர்தனத்துல இருக்கிற அந்த ஸ்ரீநாத்ஜிக்கு நீ உன்னுடைய கவிதையினால அவனை பிரீத்திப்படுத்து. 5 சமயம், எது? மங்களா, ஸ்ருங்கார், ராஜ்போக், சந்தியா, சயனார்த்தி, இந்த 5 வேளையும் நீ போய் ஸ்ரீநாத்ஜிக்கு பாடணும். ருத்து அனுகூலமாக இருக்கணும் நீ பாடுறது, ராக அனுகூலமாக இருக்கணும், சமய அனுகூலமாக இருக்கணும். அந்த மாதிரி அனுகூலமான சேவை நீ அவனுக்கு செய்ப்பா. உனக்கு எங்கே உனக்கு இருக்க? நான் ஜமுனாவத் கிராமத்தில் தானே இருக்கேன், ரொம்ப பக்கம்தானே உனக்கு? ஆமாம்மா. சரி, அந்த இடத்துல வயல் ஒன்று இருக்குது. அந்த தொழிலும் வயல் வேலையும் தெரியும். அதில் ஏதோ கிஞ்சித்து நான் எனக்கு என் குடும்பத்துக்கு வேண்டிய அளவுக்கு தானியங்கள் அதுலேருந்து கிடைக்கும். இப்படி நான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் என்னுடைய ஆசை நிரந்தரமாக ஸ்ரீநாத்ஜிக்கு என்னுடைய கீர்த்தன் சேவாவை கொடுக்கணும்னு நினச்சேன். அதை நீங்கள் பிராப்தி பண்ணிட்டே, எனக்கு இதை விட பெரிய தனம் வேறு என்ன வேணும் அப்படின்ன உடனே, நீ கோயிலுக்கு போய் 5 வேளையும் பாடணும்ப்பா, இதுதான் நான் உனக்கு கொடுக்குற ஒரு பெரிய அனுகிரகம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்பிடுறார். வல்லபாச்சாரியார் லோகக்ஷேமார்த்தம் 3 தடவை பூ பிரதட்சணம் பண்ணியிருக்கார். பூபிரதட்சணம் பூரா பண்ணியிருக்கார். இப்போ கும்பன்தாஸ்க்கு கீர்த்தன் சேவாவை ஆக்ஞாபிச்சுட்டு இவர் கிளம்பிட்டார். அந்த சமயத்தில் கோவர்தனத்தில் ஸ்ரீநாத்ஜிக்கு முக்கியமான சேவா பண்ணிட்டு இருந்தது 4 வைஷ்ணவர்கள் இருந்தார். ஒருத்தர் சத்து பாண்டேஜி, இன்னொருத்தர் மாணிக் சந்த் பாண்டேஜி, அடுத்தது ஸ்ரீராம்தாஸ்ஜி. அவர் இந்த சமையல் வேலைக்கு ஸ்ரீராம்தாஸ்ஜி.
சூர்தாஸ்ஜி சரித்திரத்தில் விட்டல்நாத் குசைன்ஜியோட சரித்திரத்தில் கேள்விப்பட்டோமே, அந்த ராம்தாஸ்ஜி தானே போயிட்டு போயிட்டு அவருக்கு ஆகாரம் பிரசாதத்தை எடுத்துன்னு போய் விட்டல்நாத் குசைன்ஜிக்கு கொடுத்துட்டு அவர்கிட்டேருந்து அவர் எழுதி கொடுக்குற அந்த ஒரு அந்த ஒரு பாட்டை எழுதி கொடுப்பார், ஸ்லோகம் ஒன்று எழுதி கொடுப்பார். அதை எடுத்துன்னு வந்து ரசோயி எடுத்துன்னு வந்து சுவாமி எதிர்க்க பிரசாதம் வைக்கிற மாதிரி நைவேதனத்துக்கு அப்படியே இதையும் அவருடைய பாதத்தில் வச்சுட்டு போயிடுவார் அந்த ராம்தாஸ்ஜி. அப்புறம் 4வது இப்போ கும்பன்தாஸ்ஜி கீர்த்தன் சேவாக்காக. அந்த சமயத்தில் இன்னும் சூர்தாஸ்ஜி கூட வரல. கும்பன்தாஸ்ஜி தான் பிரதம சேவா கீர்த்தன் சேவாக்கு முதல்ல வந்தவர் இவர் தான். இந்த சமயம் வந்து யவனர்களுடைய ஆக்கிரமிப்பு காலம். இப்போ வந்து அக்பர் பாதுஷா தான் வந்து டெல்லியில் அரசாட்சி பண்ணிட்டு இருந்தான். இவன் வந்து யவனர்கள் அடிக்கடி ஆக்கிரமிப்பு பண்ணுவா, விக்கிரகத்தை எல்லாத்தையும் எடுத்து போட்டு உடைச்சிருவா, இல்லை தூக்கிண்டு ஓடி போயிடுவா, கோயிலெல்லாம் இடிச்சு தள்ளிடுவா, இப்படிலாம் ஏதோ நடந்துகிட்டே இருக்கும். இந்த ஒரு சமயம் என்ன ஆகுதுன்னா, அக்பருடைய சபை கூட்டியிருக்கார். ஒரு அக்பருக்கு வந்து சங்கீதத்தில் ரொம்ப அதிக அளவு பிரியம் உண்டு. அவருக்கு சங்கீதத்தில் அவருக்கு அப்படி ஒரு ஈர்ப்பு சக்தி உண்டு. யார் பாடினாலும் அது ரொம்ப நன்னா இருந்ததுன்னா உடனே சன்மானம் கொடுத்துவார். யாரோ ஒரு வித்வான், சங்கீத வித்வான் இவருடைய அரசபைக்கு வரார், வந்து ஒரு 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 ரொம்ப நன்னா ஒரு பாட்டு ஒன்று பாடுறார். பாடின உடனே யாருப்பா இந்த பாட்டை பாடினது, யாரோடைய பாட்டு இது அப்படின்னு கேட்குறார் ராஜா. இவர் சொல்கிறார், இது வந்து கும்பன்தாஸ்ஜியுடைய பாட்டு, அவர் தான் இதை பாடியிருக்கார், இயற்றியிருக்கார் அப்படின்னு சொல்கிறார். அப்படியா, யார் அது கும்பன்தாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மந்திரியை பார்த்து கேட்குறார். உடனே அவர் சொல்கிறார், இல்லை இந்த வல்லப்ஜியினுடைய புத்திரர் நம்ம விட்டல்நாத்ஜி தான் உங்களுக்கு தெரியுமே, அவளுடைய சிஷ்யால் தான் இந்த கும்பன்தாஸ்ஜின்றவர். ஆமாப்பா, அவர் என்ன பண்ணிட்டு இருக்கார், அவர் வந்து ஏதோ அங்கேயே தான் இருக்கார், இந்த ஜமுனாவத்துன்ற கிராமத்தில் இருக்கார். இந்த கீர்த்தன் சேவா தான் சுவாமிக்கு 5 காலமும் பண்ணின்னு இருக்கார். ரொம்ப அழகாக அற்புதமாக பாடுவார், அற்புதமாக கீர்த்தன் சேவா வருது அப்படின்ன உடனே அக்பர் குணகிராகி இல்லையா, உடனே அவன் வந்து யார் வந்தாலுமே பாடுனா எல்லாம் கும்பன்தாஸ் பாட்டை தான் இப்போல்லாம் பாடுறான். உடனே அவருக்கு வந்து சரி, எப்படியாவிட்டாலும் சரி ஒரு தடவை நம்ம சபைக்கு வந்து கும்பன்தாஸை கூப்பிட்டு பாட சொல்லிடணும். நானும் இந்த ஊருக்கு பெரிய ராஜா, ராஜானா என்ன, நான் தானே இந்த ஊருக்கு தெய்வம் மாதிரி, அதனால் என் சபையில் வந்து பாட வேண்டாமா, இப்பேற்பட்ட சங்கீத் சாம்ராட்டுங்கிறா, அப்படின்னா அவர் வரட்டும், என்னுடைய தர்பாருக்கு வரணும், என்னை பாடிட்டு ஏதாவது சன்மானம் வாங்கிட்டு போட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்புகிறார். சொன்ன உடனே தினம் யாராவது ஒருத்தர் வந்து ஏதாவது ஒன்று சொல்லுவார். கடைசியில் அது முடியறது வந்து கும்பன்தாஸில் வந்து முடியும். அந்த பேச்சுக்கள் வந்து கும்பன்தாஸில் தான் வந்து முடியும். சரி, இவர் என்ன பண்ணுறார், சரி கும்பன்தாஸியை வந்து இப்போ யாராவது போய் கூட்டின்னு வாங்கோ அப்படின்னு ஒரு சேவைக்கு அனுப்பிச்சி வச்சுட்டார். இல்லை சன்மானம்லாம் கொடுத்து இதெல்லாத்தையும் எடுத்துன்னு போய் அவர்கிட்ட சமர்ப்பணம் பண்ணி, ராஜா அக்பருடைய ஆணை, நீங்கள் உடனே கிளம்பி வர வேண்டியதுன்னு அப்படின்னு சொல்லி அவரை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்பர் யாரோ ஒரு சேவக்கை அனுப்பி வைக்கிறார். நேராக அவர் வந்து இந்த கோவர்தனத்துக்கு வர்றார். அந்த சேவக்கு வந்துட்டு, இந்த மாதிரி நீங்கள் உடனே கிளம்பி வர வேண்டியது, ராஜா வந்து நீங்கள் வரத்துக்கு வாகன வசதியும் கொடுத்துருக்கார், இந்த சன்மானங்கள்லாம் உங்ககிட்ட கொடுக்க சொன்னார், உங்களை வந்து ராஜா கையோடு கூட்டிகிட்டு வர சொன்னார். ஆக்ராலையும் வந்து டெல்லியில் இருக்க மாதிரி ரெட் ஃபோர்ட் மாதிரி ஆக்ராவில் உண்டு, அதுக்கு பேர் பதேபூர் சிக்ரி அப்படின்னு சொல்லுவாள். நான் இப்போ பதேபூர் சிக்ரியில் தான், ஆக்ராவில் தான் இருக்கேன், அதனால் நான் டெல்லிக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் கும்பன்தாஸை பார்த்து அவனும் போய் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டார். சரின்னு போய் இவர் அழிச்சின்னு வரத்துக்காக போகிறார். போய் எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் சன்மானெல்லாம் வச்சுட்டு நீங்கள் உடனே கிளம்பி வாங்கோ, இது ராஜாவோட ஆணை அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு இதை கேட்ட உடனே தலையில் இடி விழுந்த மாதிரி இருந்தது. இவருக்கு போகிறதுக்கு என்னவோ இஷ்டமே இல்லை. ஏன்னா இவர் எந்த காலத்துலேயும் விரஜத்தை விட்டு ஒரு அடி வெளியில் வச்சு போனதே கிடையாது. இவர் 115 வருஷம் வாழ்ந்திருக்கார். ஆனால் ஒரு நாள் கூட இவர் விரஜத்தை விட்டு வேற எந்த தீர்த்த யாத்திரைக்காகவோ இல்லை வேற எந்த காரணத்துக்காகவோ அவர் கிளம்பி போனதே இல்லை. உடனே பக்கத்தில் இருந்தவா, இவர் போக இஷ்டம் இல்லைன்றதை பக்கத்தில் இருந்தவாள்லாம் புரிஞ்சுட்டா. அவர் சொன்னார், இல்லைப்பா, ராஜாவை பகைச்சக்கூடாது, ராஜா கூட்டம் சென்றா ஏன் விட்டல்நாத் குசைன்ஜிக்கு கூட அவர் நிறைய சன்மானம்லாம் கோயிலுக்கு நிறைய கொடுத்துருக்காரே, கோசாலை பசுமாடுகள்லாம் எங்கே வேணால் போகலாம், விட்டல்நாத் குசைன்ஜியோடைய பசுமாடுகள்லாம் எங்கே வேணால் போகலாம் அப்படின்லாம் அவருக்கு நிறைய இது பண்ணியிருக்காரு. அதனால யாருமே ராஜாவை பகைச்சுட்டு ஊரில் வாழ முடியாது. அதனால நீங்கள் வந்து நீங்கள் போங்கோ
இந்துக்களுக்கு இவர் நிறைய சலுகைகள் கொடுத்துருக்காருப்பா. இவர் வந்து முசல்மானா இருந்தாலும் இவர் நல்லவர் அக்பர். அதனால வேண்டி நீங்க வந்து கண்டிப்பா போயிட்டு தான் வரணும் அப்படின்னு பக்கத்துல இருக்கிறவாள்லாம் அப்படின்லாம் சொன்ன உடனே சரின்னு கிளம்பிட்டார். ராஜாவும் என்னமோ இவளுக்கவா குதிரை பல்லக்கு எல்லாம் தான் கொடுத்து அனுப்பிச்சிருந்தான். இவர் வந்து அதெல்லாம் எதையும் அங்கீகரிக்கல. இவர் நடந்தே அங்கேருந்து கிளம்பி இந்த பதேபூர் சிக்கரிக்கு நடந்தே வந்தார். பகவன் நாம ஸ்மரணம் பண்ணிட்டே தான் வரார். ஸ்ரீ கிருஷ்ண சரணம் மம, ஸ்ரீ ஹரி சரணம் மம, ஸ்ரீ கிருஷ்ண சரணம் மம, ஸ்ரீ ஹரி சரணம் மம அப்படின்னு சொல்லிட்டு நாமஸ்மரணம் பண்ணிட்டே கிளம்பி வர ராஜா அக்பர் இவருக்கு உட்காரத்துக்கு ஆசனம் ரெடி பண்ணி வச்சிருக்கார். வந்தா கொடுக்கறதுக்கு நிறைய சன்மானங்கள் கொடுக்கறதுக்கு எல்லாத்தையும் நன்கொடைகள்லாம் தயார் பண்ணி வச்சிருக்கார். எல்லாம் சப்ஜாட் ரெடியா இருக்கு. வரவேற்கிறதுக்கு தயாரா நின்றுட்டு இருக்கார் ராஜா. உள்ள நுழைஞ்சார். அவரை பார்த்தார். ராஜாவை பார்த்தா நமஸ்காரம் சொல்ல வேண்டாமா, பிரணாம் பண்ணார். ஆசனம் கொடுத்தார். ராஜா இதில் உட்காந்துக்கோங்க அப்படின்னார். கும்பன்தாஸ் உட்கார்ந்துட்டார். ஒரே யோசனையா இருந்தது அவர் முகம் பூரா. சரீரம் மட்டும்தான் அவரது வந்து ராஜ அரண்மனையில இருக்கு. அவர் அங்க இருக்கிற வைபோகங்கள் எதையும் அவர் பார்க்கல. அவர் பார்த்துட்டு இருந்தது என்ன அப்படின்னா, கிரிராஜனுடைய முகத்தை பார்த்துட்டு இருக்கார் இங்க உட்காந்துட்டு. ஐயோ, இந்த சமயம் அங்க நான் கோவர்தனத்துல இல்லையே, நான் என்னுடைய நாதனை விட்டுட்டு வந்துட்டேனே, நான் எப்ப போய் திரும்பி அவனை பார்ப்பேன், அவருக்கு இருப்பே கொள்ளல, என்ன பாவ பிராரப்தம் என்னுடைய வாழ்க்கையில வந்ததுன்னு தெரியலையே, இப்படி வந்து இங்க வந்து இந்த யவனனுடைய எதிர்க்க வந்து நான் உட்கார்ந்து இருக்கா மாதிரி ஆயிடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே விசாரப்படுறார். பாதுஷா இத்தனை நாழியாச்சு, இவர் இன்னும் வாயம் திறக்கல, ஒன்றும் பேசல, ஏறெடுத்து பார்க்கல, எங்கேயோ பார்த்துட்டு எப்படியோ உட்கார்ந்துட்டு இருக்க. உடனே இப்ப பாதுஷா பேச ஆரம்பிச்சார். மகாராஜ், நீங்க நன்னா பாடுவேள்னு கேள்விப்பட்டேன், ஏதாவது பாடி காமிங்கோளே அப்படின்னு சொல்றார். உடனே கும்பன்தாஸ் குமிரி அழுக வருது. இவனுக்கு போய் இன்னைக்கு நான் ஒரு கீர்த்தன் சேவாவா, என்னுடைய பிராரப்தம் இப்படி ஆச்சா அப்படின்னு நினச்சிக்கிறார். உடனே பாட ஆரம்பிக்கிறார் ஸ்ரீநாத்ஜியை நினச்சிண்டு. பகத் ககாசி கரி சோங்கா, பகத் ககாசி கரி சோங்கா, आवत जावत पनया डूटी, बिसर गयो हरि नाम, बिसर गयो हरि नाम, बहत को कहासी करी सोंका, जाको मुख देखत दुख पूजे, दाको करिनी परे प्रणाम, बहत को कहासी करी सोंका, कुंभन दास लाल गिरिधर बिन, सब झूठो धन दाम, बहत को कगासी करी सोंका. இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அங்கே உட்கார்ந்துட்டு இருந்த சபையில் உட்கார்ந்துட்டு இருந்த அத்தனை பேரும், அத்தனை இந்துக்களும், விஷயம் தெரிஞ்சவா அத்தனை பேரும் பயந்து நடுங்கி போயிட்டார். இப்போ என்ன தண்டனை கும்பன்தாஸ்க்கு அக்பர் கொடுக்க போறானோ அப்படின்ட்டு. நான் பகவானுடைய கிருப்பை எப்படி இருக்கு பாருங்கோ. இவருடைய ஸ்வர் லகரியில் அப்படியே மயங்கி போயிட்டான் ராஜா. அவனுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுத்து இந்த பாட்டு. அவன் வந்து பேஷ் பேஷ் சபாஷ் சபாஷ் அப்படின்றான், தொடைய தட்டுறான், எழுந்து நிற்கிறான். அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. உடனே இதை பார்த்துட்டு இருந்த இந்து ஜனங்கள், அதாவது அந்த ராஜசபையை அலங்கரிச்சுட்டு இருக்கிற
தான் சேனாவா மாதிரி இருக்கிறவெல்லாம் இருப்பாள். எல்லாரும் என்ன நினச்சிக்கிறா, என்னடா இது ஏதோ நடக்க போகிறதுன்னு பயந்துன்றோம், கதை தலைகீழ மாறிடுத்தே அப்படின்னு சொல்லிட்டு அவளை பார்த்து கேட்குறான், இதுக்கு என்ன அர்த்தம் இவர் பாடின பாட்டுக்கு அப்படின்னு அந்த இந்துக்களை பார்த்து கேட்குறான், இந்த மந்திரியை பார்த்து கேட்குறான் ராஜா அக்பர். அவன் அவ சொல்கிறா, இந்த மாதிரி வந்துட்டு போனதில் என்ன ஆச்சுன்னா, ஒரு கிழிஞ்ச செருப்பு ஒன்று காலில் இருந்து, காலில் ஒரு செருப்பு இருந்ததே அதுவும் கிழிஞ்சு போச்சு. அவருடைய தலையில் இருக்கிற டப்பால் 70 ஓட்டை இருக்குது. அவ்வளவு நிஷ்கிஞ்சனம். என்ன ஆச்சுன்னா, இன்னைக்கு ஹரிநாம் பாடுறதுக்கான ஒரு வேளை என்னுடைய வேலை அங்கே போயிடுது. நான் கீர்த்தன் சேவா எனக்கு தவறிடுது. அடுத்தது உங்கள் முகத்தை பார்த்து உங்களுக்கு பிரணாம் பண்ணி இந்த மாதிரி பண்ணணும். யவனர்களுடைய முகத்தை பார்த்தாலே போய் குளிக்கணும்னு சாஸ்திரம் இருக்குது. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி உன்னுடைய சபைக்கு வேற வந்து உனக்கு பிரணாம் பண்ணணும்னு எனக்கு ஒரு தலையெழுத்து இருந்தது பாரு. இந்த உலகத்துலேயே தனம், இதெல்லாம் செல்வம், இதெல்லாம் எல்லாமே போய் மாயை தான். இதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை. இன்றைக்கி என்னுடைய அவனை கிரிதரை விட்டுட்டு அவனை தவிர எனக்கு கும்பன்தாஸ்க்கு வேறு என்ன வேணும்? அவனை தவிர மீதி எல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் மாயை தான். எனக்கு எல்லாமே போய் தான், எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருந்தது அந்த பாட்டினுடைய அர்த்தம். ஆனால் பாதுஷா எதிர்க்க இத்தனை தைரியமாக இவர் பாடியிருக்காருன்னா அதை தான் அந்த ராஜா அப்போ சொல்கிறான். அவன் சொல்கிறான், கும்பன்தாசி கேளுங்கோ, உங்களுக்கு பகவான், அதாவது உங்கள் குதா மேலே உங்களுக்கு எவ்வளவு பக்தி, உங்களுக்கு எவ்வளவு பிரியம் இருந்ததுன்னா, நான் கேள்விப்பட்டது வந்து உங்கள் சங்கீதம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான். அர்த்தமும் ரொம்ப நல்லா இருக்கும், அதே சமயத்தில் உங்களுடைய அந்த ராகம் போட்டு நீங்கள் பாடுற விதமும் உங்களுடைய ஸ்வரலகரியும் பிரமாதமாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் உங்களை கூப்பிட்டேன். ஆனால் நீங்களும் நடந்தே வந்தேன். உங்களுக்கு நான் இவ்வளோ கஷ்டம் கொடுத்துட்டேன். உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்கோ. உங்களுக்கு எல்லாம் எது வேணும்னாலும், தனமா, வைரமா, குதிரை செல்வமா, மாடு செல்வமா, வீடா, கிராமமா, என்ன வேணும்னு சொல்லுங்க, எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு எழுதி வச்சுடுறேன். ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, உங்களுக்கு இவ்வளவு பெரிய ராஜ தர்பாரில் ஒரு ராஜா கிட்ட வந்து நின்று உங்களுக்கு கொஞ்சம் கூட இதில் ஆகர்ஷணம் இல்லாமல் உங்களுக்கு பகவான் மேலே இருக்கிற பிரியத்தையும் பக்தியையும் பார்த்து நான் அப்படியே வியந்து போயிட்டேன். உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு என் மனசு சொல்கிறது. உங்களுக்கு என்ன வேணும்? மகாராஜ், எனக்கு எதுவுமே வேண்டாம். ராஜா திரும்பி திரும்பி விதவிதமாக கேட்குறான். நான் ஏதாவது வெறும் கையோடு என்னை வந்து பார்த்துட்டு நான் உன்னை வெறும் கையோடு அனுப்ப மாட்டேன். அதனால் நான் உனக்கு ஏதாவது கொடுத்து தான் ஆகணும். ஏதாவது கேளுப்பா, ஏதாவது கேளுப்பா, ஏதாவது கேளு அப்படின்னு கேட்குறார். கேட்ட உடனே கும்பன்தாஸ் சொல்கிறார், எனக்கு உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னா ஒன்று தான் கேட்கணும். என்ன தெரியுமா? இன்னைக்கு நீங்கள் கூப்பிட்டுட்டேன், நானும் கிளம்பி வந்துட்டேன். இனிமே இந்த வாழ்க்கையில் என்னை நீங்கள் எப்பவுமே கூப்பிடாதீங்கோ. நீங்கள் என்னை கூப்பிடக்கூடாது. இது ஒன்று தான் என்னுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக ராஜா எதிர்க்க சொன்ன உடனே ராஜா அதிர்ந்து போயிட்டான். இந்த மாதிரி என்னுடைய ராஜ இதில் ஒரு நாளைக்கு யாரும் இது மாதிரி பேசுனதில்லை எதிர்க்க. இவ்வளவு ஒரு பரம பிரேமையா, பகவான் மேலே இப்படி ஒரு குதா மேலே நம்பிக்கையா. சரி, உடனே ராஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுது. தட்சணம் ராஜா, சரி கிளம்பி போயிட்டு வாங்கும் அப்படின்னு சிரிச்சுட்டு சொன்னான். இவ்வளவு உடனே ஸ்ரீ கிருஷ்ண சரணம் மம, ஸ்ரீஹரி சரணம் மம அப்படின்னு நடந்துட்டு ஒரு வெளியில் வந்து என்ன வெயில் கொளுத்து இருக்கும், காலில் செருப்பும் பிஞ்சு போயிடுத்து நடந்தே தான் போகிறார். பாதம் கொதிக்கிறது, அந்த வெயிலுடைய கொடுமை. ஆனால் விரஜத்தில் குடித்த தண்ணிக்கு அப்புறமா அவர் வழி பூரா ஒன்றும் குடிக்கல. ராஜா தண்ணியாவது குடிங்கோ அப்படின்னார். அந்த தண்ணியும் அங்கே குடிக்கல, வேற எங்கேயும் குடிக்கல. ஆக்ராலேருந்து நடந்த திரும்பி கோவர்தனத்துக்கு வந்துட்டார். என்ன உபச்சாரம் பண்ணி இவர் அந்த தண்ணி கூட குடிக்கலேன்னு இவருடைய ஒரு வைராக்கியத்தை பார்த்து ராஜா அப்படியே அசந்து போயிட்டான். எவ்வளவு பெரிய குடும்பம் இவருக்கு! 7 புத்திரர்கள், 7 பேருக்கும் கல்யாணம் ஆகி 7 மருமகள்கள் இருக்கா. ஒரு அக்காவத்தி கூடவே இருக்கா. இவருடைய மனைவி. ஆக மொத்தம் குடும்பத்தில்
17 பேர் இருக்கா. சின்ன வயல் தான் இவருக்கு. அந்த வயல்ல இருக்கிறதே இவருக்கு போதும். எப்போ அப்படின்னா, குடும்பம் சின்னதா இருக்கும்போது. இப்ப பேரன்லாம் எடுத்து இவருக்கு குழந்தைகளுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி, இப்போ குடும்பம் 17 பேரா ஆயிடுத்து, 20 பேரா ஆயிடுத்து. ஆனா, அவர் வந்து இப்பவும் நிஷ்கிஞ்சனமா தான் இருக்கார். ஆனா, இவ்வளவு வீட்ல அபாவம், தரித்திரம் இருந்தாலும், அவர் அத பெருசா நினைக்கவும் இல்ல. அவருக்கு என்ன வேணுமோ அத பகவான் படி அளப்பான். வயல்ல அறுவடை ஆயிட்டு வர தானியம் போதும். அத வச்சுண்டு குடும்பத்த ஒரு வேளை கஞ்சி குடிச்சிட்டு குடும்பத்த நடத்தின்னு இருப்பார். இப்ப குடும்பம் பெருகி இவ்ளோ பெருசா ஆனாலும் அவர் அதுக்காக கவலையும் படல. ஆனா பகவான் அப்படி விடுவானா பக்தாள் கஷ்டப்படுறத? பகவான் வந்து இந்த ராக்கா பாக்கா சரித்திரம் கேட்டிருப்பேன்னு நெனைக்கிறேன். எத்தன சமயம் பகவான் வந்து அவளுக்கு உபகாரம் பண்றதுக்கு தானே நேர்ல வரான். அப்படி வந்தும் ஆட்கள அனுப்பியும், அவா மூலமா அனுப்பியும், ராக்கா பாக்கா ஒரு உபகாரம் கூட ஏத்துக்கலையே! அதே மாரி தான் இந்த கும்பன் தாஸ்ஜி. யார் மூலமாவும் எந்த உபகாரம் குடுத்தாலும் அவர் அத ஏத்துக்கவே மாட்டார். ஒரு நாளைக்கு என்ன பண்ணார், ஸ்ரீநாத்ஜி ரொம்ப வருத்தமா இருக்கு பகவானுக்கு. இப்படி இவன் இருக்கானே அப்படின்ட்டு. அதனால என்ன பண்ணார், ஒரு யுக்தி பண்ணார். என்ன அப்படின்னா, ராஜா மான்சிங்குக்கு போய் பிரேரணை பண்றார். என்ன பிரேரணை பண்றார் அப்படின்னா, நீ வந்து ராஜா மான்சிங் யாருன்னு சொல்ற? அவர் வந்து அக்பருடைய சேனாதிபதி. வந்து அவர் ஒரு தடவ அவருடைய ஹிருதயத்துல போய் இவர் பிரேரணை பண்ணி அவர் கிளம்பி வரார். கோவர்தனத்துக்கு, ஸ்ரீநாத்ஜியோட தரிசனத்துக்கு. அப்ப கும்பன்தாஸ் வந்து பகவான் எதிர்க்க வந்து கீர்த்தனம் பண்ணின்னு இருக்கார். கீர்த்தனத்தை கேட்டுட்டு மான்சிங்க்கு வந்து ரொம்ப பிரசன்னமா எழுறான் ராஜா மான்சிங். உடனே அவன் என்ன நினைக்கிறான், ஆஹா இவன் ரொம்ப பெரிய நிஷ்கிஞ்சனா இருக்கான். இவனுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு தோன்றது எனக்கு. ஆனா இப்ப எல்லார் எதிர்க்கையும் நான் ஏதாவது வச்சு கொடுத்தா அவன் எதுவும் வாங்கிக்க போறது கிடையாது. அதனால நான் என்ன பண்றேன், நான் என்னவோ நாளைக்கு தான் ஆக்ராக்கு போகணும். அதனால வேண்டி நான் வந்து இருக்க தானே போறேன் கோவர்தனத்துல இன்னைக்கு ராத்திரி. நாளைக்கு காத்தால இவனுடைய வீட்டுக்கு போய் இவனுக்கு ஏதாவது சேவா நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைச்சுட்டு மறுநாளைக்கு காத்தால கிளம்பி இங்க வந்துடுறான் இவருடைய ஆத்துக்கு. யாரு, ராஜா மான்சிங்கு. கும்பன்தாஸ் அப்பதான் ஸ்நானம் பண்ணிட்டு வெளியில வரார். வந்தவுடனே வைஷ்ணவனுக்கு என்ன, குளிச்ச உடனே திலகதாரணம் தானே, திலகதாரணம் பண்ணிக்கணும்னு பார்க்குறார். இன்னும் திலகம் கூட வச்சுக்கல, உட்காந்துட்டார். உடனே ஸ்ரீநாத்ஜி வந்து மடியில வந்து உட்காந்துட்டான். இன்றைய தினம் ஸ்ரீநாத்ஜி அப்படியே செல்லமா கும்னா கும்னா அப்படின்னு கூப்பிட்றான். உடனே இவருக்கு அப்படியே குளிந்து போயிடுறது. உடனே இவர் வந்து, ஓ ஜி சர்க்கார், ஜி சர்க்கார், சொல்லுங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும் என்ன வேணும் சொல். இல்லை நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்ப்பா அப்படின்றான் கும்னா. கும்னாவை கூப்பிட்டு ஸ்ரீநாத்ஜி. உடனே கும்பன்தாஸ் சொல்ற, சரி சொல்லுங்கோ, என்ன என்ன சொல்ல போறப்பா. அது அது அப்படின்னு இழுக்கிறான். இவன் பேசிகிட்டே இருக்கான் உள்ள. இவர் மான்சிங் உள்ள நுழைஞ்சிட்டார். பகவான் அந்த தியானம் ஆயிட்டான். உடனே கும்பன்தாஸ்க்கு ரொம்ப கோபம் வந்துடுது மனசுல. இவன் என்ன செல்லமா வந்து என் மடியில உட்காந்துட்டு குமுனா குமுனா அப்படி செல்லமா என்னை கூப்பிட்டு என்கிட்ட என்னவோ சொல்ல வந்தானே, இதுக்குள்ள இவர் இந்த உள்ள நுழைஞ்சிட்டார். இவர் வந்ததுனால அவன் கிளம்பி போயிட்டானே, அவன் என்ன சொல்ல வந்தான், அது அது அப்படின்னு சொன்னானே, அவன் என்ன சொல்ல வந்தான் அப்படின்னு இவர் யோசிச்சுட்டார். இவர் ஆசனம் கூட கொடுக்கல அவர் உட்கார்றதுக்கு. இவர் வந்து அதையே தான் யோசிச்சுட்டு இருக்கார். என்ன சொல்லணும் என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கும்பன்தாஸ்ஜி வந்து மனசுக்குள்ள நினச்சி பேசிக்கிறார். இன்னும் இவன் எதிர்க்க வந்து உட்காந்துருக்கான், இன்னும் எத்தனை நாள் இவன் உட்காந்துருப்பான்னு புரியலையே. எனக்கும் ஸ்ரீநாத்ஜியை போய் பார்க்கணும், பாடணும், எனக்கு கீர்த்தன் சேவாக்கு வேற நேரமாக எடுத்து இவன் கிளம்ப மாட்டேன்றானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாவட்டுக்கு உட்காந்து இவரையே பார்த்துட்டு இருக்கார். உடனே இவர் என்ன பண்ணார், அவருடைய தங்கையை வந்து, அப்பா ஆசனம் கொண்டா, தர்ப்பணம் கொண்டா, தர்ப்பணம்னா கண்ணாடி, ஆசனம் கொண்டா கண்ணாடி கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அப்படி உறக்க சொன்ன உடனே திலகம் வச்சுக்கணும் எடுத்துட்டு வா அப்படின்ன உடனே அவள் உள்ளேருந்து வெளியில் வரா. அவள் வந்து சொல்கிறா, பாபா ஆசனத்தை சாப்பிட்டுட்டு தர்ப்பணத்தை குடிச்சிட்டு போயிடுத்து அந்த ஆடு அப்படின்னு சொல்கிறார். உடனே ராஜா மான்சிங்க்கு, ஹே பகவான், இவர் என்னது, இவா ரெண்டு பேரும் பேசுறது புரியவே இல்லையே.
தர்ப்பணத்தை ஆடு குடிச்சிட்டு போயிட்டா, என்னடா அது அப்படின்னு. உடனே இவருக்கு புரியல. ஹே லாலி, நீ புது ஆசனம் புது தர்ப்பணம் கொண்டாயேன் அப்படின்ற. உடனே அவ என்ன பண்ணா, ஒரு புல்கட்டையும் ஒரு மண்பானையில் தண்ணியும் எடுத்துன்னு வந்து எதிர்க்க வச்சா. உடனே கும்பன்தாஸ் அந்த புல்கட்டில் ஏறி உட்காந்துட்டார். அந்த தண்ணீர் பானையில் பார்த்து திலகத்தை வச்சுட்டார். அவ்வளவுதான் மான்சிங்குடைய மனசுல அப்படி ஒரு கருணை சுரந்துடுத்து. அட பாவமே, இவ்வளவு தாரித்திரியமா இந்த குடும்பத்துல உட்கார்றதுக்கு ஆசனம் இல்லை, பார்க்கறதுக்கு ஒரு கண்ணாடி இல்லை, என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு உடனே சேவகனை கூப்பிடுறார். என்னுடைய வண்டியில முன்னாடி ஒரு ரத்தனத்திலேயே ஒரு கண்ணாடி வச்சிருக்கேன் இல்லையா, அதை கொண்டா அப்படின்னு சொல்றார். அவன் அதை போய் எடுத்துன்னு வந்தோடனே கும்பன்தாஸ் சொல்றார், இதெல்லாம் வச்சு நான் என்ன பண்றது ராஜா, அது நீ நீ அந்த ரத்தன கண்ணாடியை வச்சுண்டா அது உன்னுடைய மகளுக்கு அது வந்து ஒரு சோபாவை கொடுக்கும். நான் இருக்கிறது என்னமோ சாதாரண குடிசை, இங்க இதெல்லாம் வச்சுக்கிற அளவுக்கு பாதுகாப்பும் கிடையாது, அதுக்கான தேவையும் எனக்கு கிடையாது. அதனால அப்படி உனக்கு கொடுத்துதான் ஆகணும் இருந்ததுன்னா இந்த ரத்தன கண்ணாடியை எடுத்துன்னு போய் ஸ்ரீநாத்ஜிக்கு சமர்ப்பணம் பண்ணு, எனக்கு இதெல்லாம் ஒண்ணுமே வேண்டாம் அப்படின்னு. உடனே மான்சிங் ராஜா மான்சிங் என்ன பண்ணார், அப்படியா சரிப்பா இதை எடுத்துன்னு போய் வண்டியில வச்சிடு அப்படின்னு ஜேபிக்குள்ள கையை விடுறார். அதுல ஒரு 1000 ஸ்வர்ண முத்திரை இருக்கு, அதை எடுக்கிறார். எடுத்து அவர்கிட்ட கொடுத்தார். சிச்சோ, இதெல்லாம் எதுக்குப்பா? கும்பன்தாஸ் சொல்றார், இதெல்லாம் எதுக்கு, எனக்கு பணம் காசு நான் யாருக்கிட்டையும் வாங்கிக்கவே மாட்டேன், அது விஷத்துக்கு சமானம். இதை யாராவது ஒரு பிராமணனுக்கு நீங்க தானம் பண்ணுங்க, அவன் வாங்கிப்பான். நான் சத்திரியன் குலத்துல, எனக்கு எதுக்கு தானம்லாம், எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். சரி, அப்படின்னா உங்களுக்கு ஏதோ பெரிய வயல் இருக்குன்னு சொன்னேலே, அது எங்க இருக்கு அப்படின்ன உடனே அவர் சொல்றார், இந்த கிரிராஜுக்கு பக்கத்துலேயே யமுனா முன்னாடி காலத்துல பாஞ்சுட்டு இருந்தாளாம், அதுக்குனால்தான் அந்த இடத்துக்கு பேரே ஜமுனாவத்துன்னு அந்த கிராமத்துக்கு பேரு. அந்த அங்கதான் இருக்கு அப்படின்றார். சரி, அப்படின்னா அந்த அந்த இடம் பூரா அந்த ஜமுனாவத் கிராமத்தையே உங்களுக்கு நான் பட்டயம் எழுதி கொடுத்துட்டுமா அப்படின்றார். ஓ, இதெல்லாம் வேண்டவே வேண்டாம், எனக்கு சொல்ப காலம் இருந்துட்டு போறதுக்கு எதுக்கு நிலம் நீச்சு இதெல்லாம், ஆஹா நான் அதெல்லாம் வாங்கிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றார். அப்படின்னு ஒரு கோபமா சொல்லிடுறார். உடனே சரி இருக்கட்டும், நீங்க எந்த ரேஷன் கடையில சாமான் வாங்குறீர்கள் அதை சொல்லுங்கோ, நான் ஒன்று பண்றேன், ரேஷன் கடையிலேருந்து சகல சாமானும் மளிகை சாமான் மொத்தம் ஒரு மாசத்துக்கு வருஷத்துக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் உங்களுக்கு சப்ளை பண்ணிட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்றார். உடனே அவர் சொல்ற, இந்த பாருப்பா, எனக்கு அந்த அந்த இதெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் அதெல்லாம் எதையுமே ஒத்துக்க மாட்டேன். எனக்கு பகவானே என்னுடைய வீட்டுக்கு பின்னாடி இந்த கரீல்னு ஒரு மரங்கள், அதாவது அங்க ரொம்ப விசேஷமா இந்த மரம், அதை வந்து என்னன்னா அதை கேர் அப்படின்னு சொல்றா. அது ரொம்ப 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 அற்புதமான அந்த அந்த பழம், அந்த இது வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லதான். அந்த காய் கூட காயும் அந்த 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 மரங்கள் என்னுடைய தோட்டத்துக்கு பின்னாடி நிறைய இருக்கு. அதை வச்சு நான் வெயில் காலத்தினுடைய வாழ்க்கையை ஓட்டிடுவேன். அப்புறம் பேல்பேடு இருக்கு பின்னாடி, சீதள காலத்துல அதை வச்சு நான் வாழ்க்கையை ஓட்டிடுவேன். அப்புறம் இதுக்கு மேல எனக்கு வயல்லேருந்து எங்கள் குடும்பத்துக்கு வேண்டிய அளவுக்கு தானியம் வந்துடும். ஏன்னா என் வாழ்க்கையில ஒன்றும் கஷ்டமே இல்லை, நான் வாழ்க்கையை அழகாக ஓட்டின்னு இருக்கேன், நீ இதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்கோ அப்படின்ன உடனே, சரி கும்பன்தாஸ், நான் இவ்வளவு பேசியும் நீங்க எதுக்கும் இணங்கலை, சரி நீங்க வேற ஏதாவது சேவா எனக்கு கொடுங்கோ, நான் உங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறேன், நீங்க இப்படி எதுவுமே வேணாம் சொன்னா என் மனசு ரொம்ப வருத்தப்படுறது அப்படின்ன உடனே, அப்படியா, ஒன்னே ஒண்ணுதான் நான் உங்ககிட்ட கேட்டுக்கணும் அப்படின்றார் கும்பதாஸ். கேளுங்க கேளுங்க, சீக்கிரம் கேளுங்க, நான் கொடுக்க தயாரா இருக்கேன். இல்லை, இன்னைக்கு பிறகு நீங்க எப்பவுமே என்னை பார்க்கறதுக்கு இங்க வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுந்துட்டார், கோயிலுக்கு கிளம்புறதுக்கு எழுந்துட்டார். உடனே ஏ பகவான், இந்த மாதிரி இப்பேற்பட்ட ஒரு விரக்த வைஷ்ணவரை நான் இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது அப்படின்னு மான்சிங் மனசுக்குள்ள தன்னை ரொம்ப சின்னவனா நினைச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டார்.
அவர் கிளம்பி போன அடுத்த க்ஷணம் திரும்பி இவன் வந்து ஸ்ரீநாத்ஜி மடியில் உட்காந்துட்டான். உடனே கும்பன்தாஸ், அப்பா வந்துட்டியா, வா 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 வா, நான் நீ என்னவோ சொல்கிறேன்னு சொன்னியே, அதுன்னு என்னது, அதுக்குள்ளே இந்த மான்சிங் ராஜா வந்துட்டான், நீ கிளம்பி போயிட்ட, இப்போ சொல்லுப்பா அப்படின்னு மோவா கட்டையை வச்சுன்னு கெஞ்சுறார். உடனே பகவான் சொல்கிறான், நான் என்ன சொல்ல வந்தேன் தெரியுமா, நான் தான் மான்சிங்குடைய மனசில் போய் பிரேரணை பண்ணேன், அவன் எது கொடுத்தாலும் நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நான் வந்தேன். ஆனால் நீ என்ன தெரியுமா பண்ண, நீ இனிமேல் இங்கே வரவே வேண்டான்னு அவனை சொல்லி அனுப்பிச்சுட்ட. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, நீ பண்ணது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. என்னுடைய பிரேரணை பேரில் தானே, நான் இல்லாமல் நான் சொல்லாமல் ஒரு காரியம் இந்த உலகத்தில் நடந்துருமா, நான் பிரேரணை பண்ணி தானே அவன் வந்தான், நீ இப்படி அவனை சொல்லி அனுப்பிச்சது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படின்னு சொல்கிறான் ஸ்ரீநாத்ஜி. சொன்ன உடனே கும்பன்தாஸ் சிரிச்சுட்டே சொன்னார், நீயே எனக்கு கிடைச்சிட்ட, நீ தான் பெரிய சொத்து. அப்படி இருக்கும்போது இந்த உலக வியாபாரத்தில் வாங்கிக்கிறது, இதெல்லாம் வாங்கிறது, திருப்பி தர்றது, இதெல்லாம் எனக்கு இந்த வியாபாரம்லாம் தேவைதானா, நான் இதை பெருசாகவே நினைக்கலையே அப்படின்னு கும்பன்தாஸ் சொல்கிறார். உடனே பகவான் கொஞ்ச நாள் அமைதியாக இருக்கார், எனக்கு எதுவுமே பிடிக்கல அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறான் ஸ்ரீநாத்ஜி. உடனே சரி, அதுக்கு கும்பன்தாஸ் கேட்டார், சரி நீ நினைக்கிற மாதிரியே நான் அவன்கிட்ட இருந்து ஏதாவது வாங்கிண்டு நான் லோக விஷயத்தில் மூழ்கி போயிட்டேன் அப்படின்னா நீ திரும்பி வந்து என் மடியில் உட்காருவியா, இந்த மாதிரி ஆசையாக என்னை குமுனா குமுனா அப்படின்னு கூப்பிடுவியா அப்படின்னு சிரிச்சுட்டே கேட்குற. கேட்ட உடனே பகவான் சொல்கிறார், நான் என்ன பேசுறதுன்னு எனக்கே புரியல, என் வாயையே அடைக்க வச்சுட்ட நீ அப்படின்ன உடனே ஒரு ஒரு அழகான பாட்டு அந்த சமயத்தில் பாடுறாராம். மாயி மதோ கிரிதார் கோ குண காவும், மாயி மதோ கிரிதார் கோ குண காவும் அப்படின்னு ரொம்ப அற்புதமான பாடலாம். அதை பாடுறார். பாடிட்டு உன்னோட மேலே இருக்கிற பிரேமையும் உன்னுடைய குணங்களை பாடுறதும் தான் எனக்கு சந்தோஷம், எனக்கு அதுதான் தனமும், அதை விட்டுட்டு அதுதான் என்னுடைய அசல் சம்பத்து கூட, அதெல்லாத்தையும் விட்டுட்டு நான் இதெல்லாத்தையும் யாசிச்சு அவ கொடுக்கறத வாங்கிக்கிறதுக்கு நான் எந்த காலத்துலேயும் தயாராக இல்லை, உன்னுடைய பிரேமை தான் எனக்கு நிரந்தரமாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக பாடுறாரு. அந்த பாட்டு ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதாவது கிரிதர், இந்த தடவை நீ என்னை புரிஞ்சுக்கோ, என்னுடைய விரதம் வந்து நிரந்தரமான விரதம், என்னுடைய விரதத்தை நீ எந்த காலத்திலையும் கெடுக்கவே முடியாது. என்னுடைய ஆசை என்ன தெரியுமா, உன்னுடைய தரிசனத்துக்காகவும் உன்னுடைய பிரேமைக்காகவும் உன்னுடைய லீலா விளையாட்டுக்களுக்காகவும் உன்னுடைய கீர்த்தன் சேவாக்காகவும் தான் தினம் 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 பொழுது விடியும் போதெல்லாம் இன்றைய தினம் விடிஞ்செடுத்தே இன்னைக்கு பகவானுக்கு நான் அர்ப்பணம் பண்ண போறேனே அப்படின்னு நான் அப்படி சந்தோஷப்படுறேன். என் மனசு பிரகாரம் சதா சர்வ காலம் நான் வாழற வரைக்கும் எனக்கு இப்படியே தான் இருக்கணும், என்னுடைய ஹிருதயத்தில் எந்த விதமான லோபமும் உற்பத்தி ஆகக்கூடாது, எப்பேற்பட்ட நிஷ்கிஞ்சன அவஸ்தையிலையும் என்னுடைய நிஷ்டையை நான் விடக்கூடாது, இதுதான் எனக்கு உங்ககிட்டேருந்து வேண்டியது அப்படின்னு அழறார் பகவானுடைய சரணத்தில் விழுந்து. சரி, இந்த மாதிரி ஒரு நிர்தனமான ஸ்திதி இருந்தாலும் இவருடைய மனசுல இவர் வந்து தன்னை குபேரனா தான் இவர் நினைச்சுக்கிறார். இந்த குசைன்ஜி விட்டல்நாத்ஜி தானே இப்போ கோயிலில் எல்லா சேவாவும் பகவானுக்கு பண்ணிட்டு இருக்கார். அவருக்கு இவருடைய நிர்தனமான ஸ்திதி எல்லாம் தெரியும், இவர் எல்லாத்தையும் மறைச்சி வைப்பார். இருந்தாலும் அவருக்கு கும்பன்தாசனுடைய நிலைமை தெரியும். அதுக்கு மேலே அங்கே வரவா போகிறவாள்லாம் இன்னும் இப்படி தலைப்பாக கட்டிக்கிற வேஷ்டி எல்லாமே இப்படி இவ்வளவு தரித்திரத்தினுடைய உச்சக்கோட்டையில் இருக்கா. அப்படி இந்த பகவான் இவருக்கு கிருபை பண்ண மாட்டாரா அப்படின்னு விட்டல்நாத்ஜி கிட்ட வந்து புலம்புவா. எல்லா ஜனங்களும் எது கொடுத்தாலும் வாங்கிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவா. இதை விட்டல்நாத் செஞ்சு கேட்டுன்னு தான் இருப்பார். ஒரு நாளைக்கு அவருக்கு மனசுல தோன்றது, இவெல்லாம் பிரயாசப்பட்டு எதுவும் யாருக்கிட்டையும் வாங்கிக்கல,
அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அவர் பதில் சொன்னார். பகவானே பல தடவை பிரேரணை பண்ணி பிரயாசப்பட்டு கூட எதையும் வாங்கிக்காதவன் குருநாதர் கிட்ட போய் இவன் ஏதாவது வாங்கிப்பானா? அப்பேற்பட்டவன் கிடையாது கும்பன் தாஸ். உங்களுக்கு எதுவும் தெரியாது. குருநாதர் மட்டும் ஏதாவது சாமக்கிரியோ தர்மமோ கொடுத்தா அவன் வாங்கிக்க போறானா? அது இன்னும் இல்லை. சரி, இதுக்கு நேரம் வரும்போது ஒரு தடவை நம்மளும் இதுக்காக நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டெல்லாம் குசைஞ்சி மனசுல இதை நினைச்சுக்கிறார். மேற்கொண்டு சரித்திரம் ரொம்ப விஸ்தாரமா போறதுனால பார்ட் 2ல பார்க்கலாம். ராதே கிருஷ்ணா சகீஸ்.